லக்ஷ்மி மேனனும் துளசியும் குழந்தை தொழிலாளர்களா? நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நீதிமன்றங்கள் அப்பப்போ சில விசித்திர வழக்குகளை எதிர்கொள்ளும். அப்படி ஒரு வழக்கு தான் இதுவும். தமிழ்நாடு மக்கள் கட்சின்ற பெயர்ல அப்பப்போ தமிழ் தேசிய உணர்வோட கண்ணாடி அணிஞ்ச ஒரு இளம் பெண் போஸ்டர்ல புன்னகைக்கிறத சென்னை வாசிகள் பார்த்திருக்கலாம். தமிழ்நாடு மக்கள் கட்சியோட மாநில பொதுச் செயலாளரோட அவரோட பெயர் முத்துலட்சுமி. அவங்க தான் இந்த மனுவை தாக்கல் செஞ்சாங்க. அதோட விவரம் வருமாறு. திரைப்படங்கள்ல 18 வயதுக்கு குறைவான இளம் பெண்களை கதாநாயகியா நடிக்க வைக்கிறாங்க. இந்த சின்ன வயசுல அந்த பெண்களோட மனம் பக்குவம் அடைஞ்சிருக்காது. மேலும் அவங்க 18 வயசுக்கு குறைவான வயசுல சினிமாவில் நடிக்க வர்றதுனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இது மாதிரி சிறுமிகளை கதாநாயகியா நடிக்க வைக்கிறது சிறார் நீதி சட்டத்துக்கும் அகில இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்துக்கும் எதிரானது. அதனால 18 வயதுக்கு குறைவான சிறுமிகளை சினிமா படங்கள்ல கதாநாயகியா நடிக்க வைக்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலி, நீதிபதி எம் சத்யநாராயணன் ஆகியோர் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரிச்ச நீதிபதிகள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில என்ன ஆகணும்ன்ற லட்சியம் கனவுகள் இருக்கும். ஒருத்தரோட நோக்கம் எதுவோ அதன்படி அவங்க செயல்படுறாங்க. அதுல நீதிமன்றம் தலையிட முடியாது. மேலும் இது மாதிரி காரணங்களுக்காக பொதுநல வழக்கு தொடர முடியாது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்யறோன்னு உத்தரவிட்டிருக்காங்க.